Hello everyone, I'm Dr. Aditya Sibu Chakravarti, interventional cardiologist. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொரோனரி ஆஞ்சியோகிராம். கொரோனரி ஆஞ்சியோகிராம்னா என்ன, அது எப்படி பண்ணுவோம், அது யாருக்கெல்லாம் தேவை, அது பண்றதுனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம டீடைலா பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கோ உங்க ரிலேட்டிவ் யாருக்கோ உங்க டாக்டர் ஆஞ்சியோகிராம் பண்ணணும்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு வரக்கூடிய முதல் டவுட் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த ஆஞ்சியோகிராம்ன்றது ஒரு பெரிய ஆப்ரேஷனா, அது ஓப்பன் ஹார்ட் பண்ணி அதை பண்ணுவீங்களா அப்படின்றது உங்க ஃபர்ஸ்ட் டவுட்டா இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஹார்ட் பண்ணி பண்றது கிடையாது. இது வந்து ஒரு மினிமல் இன்வேசிவ் ப்ரொசீஜர். அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்க கையில அதை எப்படி பண்ணுவோன்றதை நான் டீட்டெயிலாக நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு அது எப்படின்றது புரியும். ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு கையில இருக்கிற ரத்த நாளம் மூலமா பண்ணலாம், இல்ல தொடையில இருக்கிற ரத்த நாளம் மூலமா பண்ணலாம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து மரத்து போறதுக்கு ஒரு லோக்கல் இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுப்போம், பெயின் இன்ஜெக்ஷன். ஆபரேஷனை கொடுக்குற மாதிரி ஜெனரல் அனஸ்தீசியா பண்ண மாட்டோம். இது லோக்கல் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷீத்னு ஒன்று சொல்லுவோம், ஒரு சின்ன ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அதை அவங்க அந்த ரத்த குழாய்க்குள்ள போடுவோம். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த லெவலுக்கு இந்த சைஸ்ல ஒரு பிளாஸ்டிக் டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூபை வந்து உங்க ரத்த நாளம் மூலமாவே உள்ள போய் உங்க ஹார்ட்டுக்கு போவோம். உங்க ஹார்ட்ல வந்து நார்மலா வந்து 3 ரத்த குழாய் இருக்கு. அதாவது லெஃப்ட் சைடு வந்து 2, ரைட் சைடு 1. இந்த ரத்த குழாய் வந்து ஹார்ட்டோடைய சர்ஃபேஸ்ல, ஹார்ட்டுக்கு வெளிப்பகுதியில இந்த 3 ரத்த குழாய் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஆஞ்சியோகிராம்னு கேட்டீங்கன்னா, இந்த டியூப் எடுத்துட்டு போய் அந்த ரத்த குழாயில உட்கார வச்சு ஒரு டை கொடுப்போம், ஒரு கான்ட்ராஸ்ட் சொல்ல ஒரு டை கொடுத்து, அப்போ வந்து அந்த ரத்த குழாய் எல்லாமே ஃபில் ஆகும். அந்த ஃபில் ஆகிறது வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாக்குறப்போ வந்து ஃப்ளோரோஸ்கோபின்னு சொல்லுவோம். அதுல பாக்குறப்ப வந்து அந்த ரத்த குழாய் எப்படி இருக்கு, அதுல ஏதாவது அடைப்பு இருக்கா, இல்ல அதுல ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கான்றது நமக்கு தெரிய வரும். ஸோ இது லெஃப்ட் சைடுக்கு வந்து ஒரு 4 தடவை டெஸ்ட் எடுப்போம், ரைட் சைடுக்கு ஒரு 2 தடவை டெஸ்ட் எடுப்போம். யூஸ்வலா 6 இன்ஜெக்ஷன் கொடுத்து நம்ம 3 ரத்த குழாயும் வந்து எப்படி இருக்கு, அது வேற வேற ஆங்கிள் எடுத்து பார்த்து அதை வந்து நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிடுவோம். சரி, இந்த ஆஞ்சியோகிராம் பண்றதுல ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ப்ரொசீஜர் பண்ணாலும் அதுல வந்து ஒரு மினிமல் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ஸோ ஆஞ்சியோகிராம் பண்றதுல ரிஸ்க் இருக்கு. என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குன்றது நான் சொல்றேன். முதல் விஷயம் வந்து, நம்ம ஆஞ்சியோகிராம் பண்றப்போ வந்து நம்ம ஒரு டை கொடுக்குறோம். டைன்றது ஒரு கான்ட்ராஸ்ட். ஸோ இந்த கான்ட்ராஸ்ட்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா 100 பேருக்கு நம்ம ஆஞ்சியோகிராம் பண்றோம் அப்படின்னா அதுல யாராவது ஒருத்தருக்கு இல்ல 2 பேருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் ஏற்படும். நான் 100 பேர்ல இருந்தா 98 பேருக்கு எதுவுமே நடக்காது. 1 or 2 பீப்புளுக்கு வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 1-2 பேர் யாரா இருப்பாங்க கேட்டீங்கன்னா, முன்னாடியே கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்ல முன்னாடியே சுகர் ரொம்ப அதிகமாகி சுகர் மூலமா கிட்னி டேமேஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த கிட்னி ப்ராப்ளம் வரும். ஸோ கிட்னி ப்ராப்ளம்னா என்ன மாதிரி வரும், கிட்னி அப்படியே செயலிழந்து போயிருமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து நம்ம அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி என்னன்னா வந்து கிட்னிக்கு வந்து ஒரு இன்சல்ட் இருக்கும், கிட்னில இருந்து சில கெட்ட உப்புகள்லாம் கூடும். பட் மெஜாரிட்டி அந்த 2% வந்து நம்ம ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கறதுனாலயோ அல்ல அதை தடுக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதுனாலயோ அது கண்ட்ரோல் ஆயிடும். ஸோ நான் பர்சனலா ஒரு 1000 பேஷண்ட்ஸ் ஈஸி ஆஞ்சியோகிராம் பண்ணியிருப்பேன். அதுல வந்து 10-20 பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி கிட்னி இஷ்யூஸ் பார்த்திருப்போம். பட் அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். வெரி ரேர்லி 1000ல் யாராவது ஒருத்தருக்கு வந்து டயாலிசிஸ் அந்த மாதிரி தேவைப்படலாம். ஸோ இது வந்து முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டை கொடுக்கறதுனால சில பேருக்கு அலர்ஜி மாதிரி வரும். அலர்ஜினா எப்படி, கை காலில் சின்ன சின்ன ரேஷஸ் பொறியா வரும், அந்த சின்ன மூச்சுத்திணறல் மாதிரி வரும். அதுவும் எத்தனை பேருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, 100 பேருக்கு பண்றப்போ 99 பேருக்கு அது வராது. யாராவது ஒருத்தருக்கு அந்த பிரச்சனை வரலாம். மூணாவது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரத்த குழாய் தொடுறதுனால அந்த ரத்த குழாயில சில நேரம் ப்ராப்ளம் வரலாம். அது கொஞ்சம் வீக் ஏற்படலாம், கொஞ்சம் பிளட் லீக் ஏற்படலாம், கையில குறிப்பா தொடையில பண்றப்ப சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம். அந்த ப்ராப்ளம்ஸுமே இருக்கு ஆஞ்சியோகிராம் பண்றப்ப. சரி, இப்படி ஆஞ்சியோகிராம் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ், இதனால எனக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த 3 ரத்த குழாய் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 ரத்த குழாயிலையும் வந்து என்ன சைஸ் இருக்கு, எந்த இடத்துல அடைப்பு இருக்கு, ஒரு ரத்த குழாயில அடைப்பு இருக்கா, 2ல இருக்கா, 3ல இருக்கா, இல்ல 3மே நார்மலா தான் இருக்கா, இல்ல ஒன்னு வந்து முழுசா அடைச்சிருக்கா, இது எல்லாமே வந்து இந்த ஆஞ்சியோகிராம் பண்றது மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ அந்த மாதிரி அடைப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ஃபர்தரா பண்றது, அந்த பிளாக் ஓபன் பண்றதுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டியோ, இல்ல அதுக்கப்புறம் தேவைப்பட்ட 3 ரத்த குழாயும் பிளாக் இருக்கு, இல்ல முக்கியமான ரத்த குழாயில பிளாக் இருக்கு, ஸ்டென்ட் போட முடியல அப்படின்னா சில நேரம் பைபாஸ் ப்ரொசீஜரோ தேவைப்படும். அது வந்து உங்க டாக்டர் பார்த்து, உங்க கார்டியாலஜிஸ்ட் பார்த்து எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து சொல்லுவாரு. சரி, இது யாருக்கு தான் பண்ணணும் ஆஞ்சியோகிராம்ன்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் ரொம்ப ஸ்பெசிபிக்கான இண்டிகேஷன்ஸ் இருக்கு. எல்லா கார்டியாக் பெயினுக்கும் நாங்க ஆஞ்சியோகிராம் பண்றது இல்ல. ரொம்ப ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்தவங்களுக்கு, குறிப்பா ஸ்டெமின்னு சொல்லுவோம், அந்த மேஜர் ஃபார்ம் ஆஃப் ஹார்ட் அட்டாக், அது வந்தவங்களுக்கு, சில அந்த என்ஸ்டெமிலையுமே ரொம்ப ஹை ரிஸ்கா இருக்கவங்களுக்கு, சில பேருக்கு நடக்க கொஞ்சம் தூரம் நடந்தாலே வலி வரும், ரொம்ப சிவியரான வலி வரும். நம்ம அதுக்கு முன்னாடி இசிஜி எடுத்து பார்த்து அதுல தொந்தரவு இருக்கிற ஆட்களுக்கு தான் நம்ம ஆஞ்சியோகிராம்ன்றதை பண்ணுவோம். ஸோ இந்த மூலமா வந்து நமக்கு ஆஞ்சியோகிராம் பண்றது மூலமா ஹார்ட்ல ரத்த குழாயில பிளாக் இருக்கா இல்லையான்றது ஒரு 100% கிளியரா வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம ஃபர்தரா நம்ம அடுத்த டெஸ்ட் தான் பண்ணணுமான்றத முடிவெடுக்க முடியும். ஸோ ஃபைனலி ஆஞ்சியோகிராம்ன்றது என்னன்னா, அது வந்து ஒரு சர்ஜரி
சர்ஜரி கிடையாது. அது வந்து ஒரு மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர். எப்படி பண்ணுவோம்னா, உங்க கையில ஒரு லோக்கல் இன்ஜெக்ஷன், வலி குறையிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு டியூப் போட்டு அந்த டியூப் மூலமா ஹார்ட் வரைக்கும் அந்த பெரிய டியூப் எடுத்துட்டு போய் அதுல இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த 3 ரத்த குழாய் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அல்லது அடைப்பு இருக்கு அப்படின்னா ஃபர்தரா அதுக்கு மேல ஆஞ்சியோபிளாஸ்டியோ இல்ல பைபாஸ் சர்ஜரி நம்ம பண்ணுவோம். ஸோ இதை வந்து எதுக்காக இது இவ்வளவு டீட்டெயில்ல நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் அது என்னன்னு தெரியாம அந்த பயத்தினால ஒரு முடிவு எடுக்க முடியாம நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். குறிப்பா கொஞ்சம் வயசான பேரண்ட்ஸ் இல்லாம கொஞ்சம் மிடில் ஏஜ் பேரண்ட்ஸ், கொஞ்சம் சின்ன பசங்களா இருக்காங்கன்னா அவங்களால முடிவு எடுக்க முடியாது அந்த சிச்சுவேஷன்ல. ஸோ அது என்னன்றதை தெளிவுபடுத்துறதுக்கு எங்களுக்கும் நிறைய பேஷண்ட் நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். ஒரு நாளைக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல அரௌண்ட் ஒரு 40 to 50 ஆஞ்சியோகிராம்ஸ் நாங்க பண்ணுவோம். அந்த மாதிரி 40 பேர் நம்ம சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க ஈஸியா இருக்கும். அக்செப்ட் பண்ணாதவங்களை கன்வின்ஸ் பண்றப்போ அதை டீடைல்டா சொல்ல முடியாது அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால. ஸோ அதை நான் இந்த வீடியோ மூலமா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் டன் அ குட் ஜாப். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த இஷ்யூஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.